ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு liveloveofrecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ஹெல்த்தியான சூப் ரெசிபி தான், ப்ராக்கலி சூப். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு சாஸ்பேனில் ப்ராக்கலிஸை ஆட் பண்ணி நல்லா பிளான்ச் பண்ணிக்கணும். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் ஆனியனையும் நான் நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணி பிளான்ச் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே சேர்த்து ஒரு 6-7 நிமிஷம் கொதிச்சுது அப்படின்னாலே நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும். ப்ராக்கலிஸை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 7 மினிட்ஸுக்கு அப்புறமா இதை நம்ம ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா பியூரியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு சாஸ்பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை ஹீட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு அல்லது கோதுமை மாவு, ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மைதா மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/2 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு மில்க் தேவைப்படும். இதை நம்ம கலந்து விட்டுக்கிட்டே ஆட் பண்ணணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பாலும் மைதா மாவு அல்லது கோதுமை மாவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். ஸோ நான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு தான் நான் பால் எடுத்திருக்கேன். ஸோ நான் எடுத்த ஒரு சின்ன ப்ராக்கலிக்கு இது எனக்கு போதுமானதாக இருந்தது. ஸோ இப்போ பாலை ஊற்றி நல்லா கலந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நல்லா க்ரீம் மாதிரி இருக்கும். இதுவே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ப்ராக்கலி ஆனியன் பியூரியை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார் அலசின பாலையும் கொஞ்சம் அப்படியே அதுலேயே ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக வேணும்னா பால் ஆட் பண்ணிவிட்டு டைல்யூட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டையும் பெப்பர் பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒயிட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிளாக் வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து ஒரு 1 டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். இப்போ இதை ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது கூடவே ஒரு ஜெனரஸாக 2 பிஞ்சஸ் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ்டட் ஜீரா பவுடர் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். இது ஆட் பண்ணாமையும் குடிக்கலாம், நல்லா தான் இருக்கும். பட் இதை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் என்ஹான்ஸ்டு ஃப்ளேவராக இருக்கும். இப்போது அதையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக ஹெல்த்தியான ப்ராக்கலி சூப் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.